கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையிலே உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ரோமருக்கு பவுல் எழுதின நிருபம் 1 அதிகாரம் 17வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. ஆம் பிரியமான கர்த்தருடையவர்களே, நீதிமான் எப்படி பிழைக்கிறான் என்றால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாகட்டும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. ஆம் அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? நாம் எப்படி வாழப்போகிறோம் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். நான் விசுவாசத்தில் வாழப்போகிறேனா அல்லது என்னுடைய முயற்சிகளிலே வாழப்போகிறேனா? என்னுடைய முயற்சிகள் நல்லதுதான், நான் செய்கிற வேலை நல்லதுதான், என்னுடைய உழைப்பு நல்லதுதான், நான் படுகிற பிரயாசங்கள் நல்லதுதான், நான் ஓடுகிற ஓட்டம் நல்லதுதான். ஆனால் நான் பிழைப்பது என்னுடைய உழைப்பினால் அல்ல, நான் பிழைப்பது என்னுடைய முயற்சியினால் அல்ல, நான் செழிப்பாய் இருப்பது என்னுடைய கிரியைகளினால் அல்ல, தேவன் பேரில் நான் வைத்திருக்கிற விசுவாசம். எனக்கு என்ன விசுவாசம் இருக்கிறது? ஆண்டவர் நான் செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் நான் செய்கிற தொழிலை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என் சரீரத்தை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்னுடைய எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பார், என்னுடைய சகல காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கையோடு வாழும்போது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தை அங்கே நிறைவேறுகிறது. நான் என்னுடைய சொந்த பலத்தினால் பிழைக்கிறது அல்ல, விசுவாசத்திலே நீதிமான் பிழைக்கிற ஒரு காரியம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்திலே நீதிமான் பிழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிமையும் உண்டாவதாக. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசத்தில் பிழைக்க வேண்டும், விசுவாசத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஐயோ நான் ரொம்ப முயற்சி செய்கிறேன், என்னால் முடியவில்லையே என்று சொல்லக்கூடாது. இந்த முயற்சியை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த பிரயாசத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்படி நாம் விசுவாசத்திலே பிழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்திலே வாழுகிறதான ஒரு வாழ்க்கை, அது சாதாரண வாழ்க்கை அல்ல, விசுவாச வாழ்க்கை. அதற்கு பேர் விசுவாச வாழ்க்கை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விசுவாசத்தில் வாழுங்கள், விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசத்தில் பிழைக்கிறவராய் இருங்கள். இல்ல, பழைய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? இவைகளின்படி செய்தால் அவன் பிழைப்பான். ஆனால் அதே பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் என்ன உரைத்திருக்கிறார்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நான் ஒருவேளை என்னுடைய செய்கையில் சில குறைகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம், கர்த்தர் என்னை மன்னிப்பாராக, உங்களை மன்னிப்பாராக. விசுவாசத்தை உயர்த்த வேண்டும். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அவருடைய கிருபையை விசுவாசிக்கிறேன், என்னுடைய முயற்சிகளை எல்லாம் அவர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தினால் ரட்சிப்பு, விசுவாசத்தினால் பிழைப்பு, விசுவாசத்தினால் வாழ்க்கை என்கிற அடிப்படை தத்துவங்களோடு நாம் வாழ கர்த்தர் கிருபை செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசத்திலே பிழைப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுமான். கர்த்தர் எங்கள் விசுவாசத்தை பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் விசுவாச வாழ்க்கையை கர்த்தர் கனப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். கிருபையாய் கூட இருப்பீராக. எல்லா விசுவாசிகளையும் ஆசீர்வதிப்பீராக. இரத்தத்தின் மறைவிலே வைத்து உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானமாய் இருங்கள். ஆமென், ஆமென்.